12 தடவை நீ அமைதியா வாய மூடி சுத்தினுவாப்பா. 13வது முறை நீ ஆர்ப்பரி, எரிகோ விழும். நீங்க அமைதியா இருந்து சுத்தி பாருங்க, உங்க சூழ்நிலைகள்லாம் விழும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களால் விழும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மலை போல காரியங்களால் விழும். என் சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குறிப்பாக சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தரிசனத்துல பார்த்த அந்த சகோதரருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பாரப்படுகிற ஆண்டவரே, ஜீவனுக்கு விரோதமான காரியங்கள் ஏற்படக்கூடாது. ஒரு நிமிடம் எல்லாரும் பாரப்படுங்க கூட. எங்க சகோதரர்களுக்கு ஜீவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்கள் நடைபெறக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மலை போல இருக்கிற ஏரிய கோட்டைகள் விழும்படியாக செபிக்கிறேன், விழும்படியாக கட்டளையிடுகிறேன். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் சகோதரர்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா கிரியைகள் நிர்மலமாக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே.